Hi friends, welcome to Cognitive Edupoint. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் ஃபர்தராக இருக்கக்கூடிய ஆர்எஸ் ரொட்டேஷன்னா என்ன, இசட்னா என்ன, டிஎல் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா சில பேசிக்கான ஐடியா எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு கைரல் சென்டர்னா என்ன, ஃபஸ்ட் ஒன் கைரல் சென்டர் அப்படின்னு என்ன, செகண்ட் ஒன் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படின்னு என்ன, செகண்ட் ஒன் ஸ்டீரியோஜெனிக் சென்டர், தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூடோ கைரல் சென்டர், தேர்ட் ஒன் சூடோ கைரல் சென்டர், ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கைரல் சென்டர், ஃபோர்த் ஒன் என்னது ப்ரோகைரல் சென்டர். இந்த நாளும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் நம்ம இந்த நாளையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போன்னா ஒரு கைரல் சென்டர் அப்படிங்கிறது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் ஆர் கைராலிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஒரு காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி சென்டர் ஆஃப் சிமெட்ரி டெஃபினட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொல்லியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாம்பிளை ஒரு பொலாரிமீட்டரில் நம்முடைய சாம்பிளை ஒரு பொலாரிமீட்டரில் எடுத்துப்போம். அந்த பொலாரிமீட்டர் வழியாக நம்ம we can pass it through the plane polarized light. ஒரு plane polarized லைட்டை வந்து பாஸ் பண்ணும்போது they can deviated இது ப்ளஸ் தீட்டா ஆர் மைனஸ் தீட்டா, அதனுடைய ரொட்டேஷன் வந்து டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி ஆர் லீவோ ரொட்டேட்டரி அப்படின்னு பார்த்துருப்போம். திஸ் இஸ் த ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்ட் வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணாலும் சரி இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணாலும் they can ஆப்டிக்கலி ஆக்டிவ் கைரல் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் என்ன பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா கைரல் சென்டர்னா என்ன, அதே தான் முன்ன என்ன பார்த்தோமோ அதே தான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா கைரல் சென்டர். கைரல் சென்டர் இது எல்லாமே பேசிக்கல் ஐடியா தான். பட் இந்த பேசிக்கல் ஐடியா மூலமாக சம்டைம்ஸ் வந்து சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இந்த மாதிரி ஏரியாவில் சில கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ கைரல் சென்டர் அப்படின்னா எனி sp3 கார்பன், அதுக்கான டெஃபினிஷன் பாருங்கள், எனி sp3 கார்பன் which have 4 different valencies, which have 4 different valencies, it is called the chiral center. இது என்ன சொல்கிறோம், it is called the chiral center. சரிங்களா, it is called the chiral center. அதாவது ஒரு sp3 கார்பன் இருக்கணும், அந்த sp3 கார்பனில் அட்டாச்சாக இருக்கிற 4 டிஃப்ரெண்ட் குரூப், அந்த 4 குரூப்புமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அந்த சென்டர் கைரல் சென்டர், அந்த கார்பன் தட் கார்பன் இஸ் கால்டு த கைரல் கார்பன். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு கார்பன், சரிங்களா, ஒரு ஹைட்ரஜன், ஒரு OH, ஒரு CH3, இங்கே ஒரு C2H5. ஏன்னா இந்த கார்பனில் அட்டாச் ஆகிக்கிற 4 குரூப்புமே எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ திஸ் கார்பன் இஸ் கால்டு த கைரல் கார்பன், திஸ் சென்டர் கைரல் சென்டர். சரிங்களா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அடுத்தது ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படின்னா என்ன, செகண்ட் ஒன் என்னது ஸ்டீரியோஜெனிக் சென்டர், ஸ்டீரியோஜெனிக் சென்டர். சரிங்களா, இந்த ஸ்டீரியோஜெனிக் சென்டருக்கு நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டிய டெஃபினேஷன் என்னென்னா sp2 கார்பன் which arrangement of cis and trans, which arrangement of cis and trans, it is called the என்னது ஸ்டீரியோஜெனிக் சென்டர். ஒரு sp2 கார்பனை வந்து நம்ம சிஸ் ட்ரான்ஸாக அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா that carbon is called the stereogenic carbon, that center is called the stereogenic center. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதனுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள், இந்த ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கைரல் சென்டர் வித் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இருக்கிற மாதிரி ஒரு OH, ஒரு H, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு புரோமின். சரிங்களா, இங்கே ஒரு மெத்தில் இருக்கிற மாதிரி. சரிங்களா, இப்போது இந்த கைரல் சென்டரும் ஸ்டீரியோஜெனிக் சென்டரும் ஒரே காம்பவுண்டில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த கார்பன் பாருங்கள், இந்த கார்பனில் this carbon attached with the 4 different valency. இங்கே ஒரு ஹைட்ரஜன் OH மெத்தில், இங்கே ஒரு குரூப். அப்போது this carbon is called the chiral carbon or chiral center. இப்போ அடுத்து இந்த கார்பனை பாருங்கள், இது ஒரு sp2 கார்பன். இது என்னது? sp2 கார்பன். இது வந்து என்ன கார்பன்? sp3 கார்பன் which have the 4 different valencies. It is called the chiral center. This is the sp2 carbon. This is also the sp2 carbon. Definition என்ன பார்த்துருப்போம்? sp2 carbon which arrangement of cis and trans. Cis and trans arrangement பண்ண முடியும் அப்படின்னா this carbon is called the stereogenic carbon. This center is called the stereogenic center. அப்போ இந்த கார்பன் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து trans in nature, ரெண்டுமே நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ this is called the trans compound. இதே வந்து நம்மளால் சிஸ்ஸாகவும் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்? இதே காம்பவுண்டை நான் திரும்ப எழுதுகிறேன். இங்கே ஹைட்ரஜன், இங்கே புரோமின், இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. சரிங்களா? இது ஒரு கைரல் சென்டர். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இங்கே இருக்கக்கூடியதில் சிஸ், இங்கே இருக்கக்கூடியதில் டிரான்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இந்த கார்பன் sp2 கார்பன், திஸ் இஸ் த sp2 carbon. So the sp2 carbon, the arrangement of cis and trans வந்து possibility இருந்தா that carbon is called the stereogenic carbon. Thus that center is called the stereogenic center. So இது ரெண்டு என்னது? stereogenic center. இந்த ரெண்டு சென்டர் என்னது? stereogenic center. சரிங்களா? அப்போ sp2 carbon which arrangement of cis and trans orientation. So this is called the stereogenic center. இதில் இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, all the sp2 carbon is not a stereogenic center. It's not a stereogenic center. சரிங்களா? sp2 carbon which arrangement of cis and trans, sp2 கார்பனாக இருக்கணும், அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து சிஸ் அண்ட் டிரான்ஸாக பாசிபிலிட்டிஸ் இருந்தால் அது டெஃபினட்டாக ஸ்டீரியோஜெனிக் சென்டர். sp2 கார்பன் இருந்தால் மட்டும் அது ஸ்டீரியோஜெனிக் சென்டர் கிடையாது, அதனுடைய சிஸ் அண்ட் டிரான்ஸ்மெண்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். பட் sp2 கார்பன் இருக்குது, இது ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால தான் ஆல் த sp2 கார்பன் இஸ் நாட் ஏ ஸ்டீரியோஜெனிக் சென்டர். பட் sp2 கார்பன் விச் என்னது? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சிஸ் அண்ட் டிரான்ஸ், அதனுடைய sp2 கார்பனாகவும் இருக்கணும், ப்ளஸ் அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து சிஸ் அண்ட் டிரான்ஸாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருந்தால் டெஃபினட்டாக என்னது? ஸ்டீரியோஜெனிக் சென்டர். இப்போ அடுத்தது ப்ரோகைரல்னா என்ன, சூடோகைரல்னா என்ன, அதில் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படிங்கிறதுக்கான ஃபர்தராக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஒரு காம்பவுண்டில் எத்தனை கைரல் சென்டர் இருக்குது, எத்தனை ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் மூலிமா நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ இந்த காம்பவுண்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டில் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் எத்தனை இருக்குது, அதே மாதிரி கைரல் சென்டர் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போம், கைரல் கார்பன் அப்படிங்கிறது sp3 carbon, any sp3 carbon which have the 4 different valencies, it is called the chiral center. It is called the chiral center. Stereogenic center அப்படிங்கிறது any sp2 carbon கிடையாது, sp2 carbon which have the arrangement of cis and trans, it is called the stereogenic center. இப்போ பாருங்கள், இது ஒரு sp2 கார்பன், இது ஒரு sp2 கார்பன். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு sp2, இதுவும் sp2 கார்பன் தான், இதுவும் sp2 கார்பன் தான். பட் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு ஹைட்ரஜன். இப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜனுமே sp2 கார்பன் தான், பட் என்ன கிடையாது, த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சிஸ் அண்டு டிரான்ஸ், இதை வந்து சிஸ் அண்டு டிரான்ஸாக நம்மளால் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே சிஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, டிரான்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து சிஸ் அண்ட் டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த திஸ் 2 sp2 கார்பன் இஸ் நாட் ஏ ஸ்டீரியோஜெனிக் சென்டர். சரிங்களா?
ஒரு sp2 கார்பனாக இருக்கணும், அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ், இதில் வந்து சிஸ் அண்ட் ட்ரான்ஸாக நம்மளால் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு த ஸ்டீரியோஜெனிக் சென்டர். பட் திஸ் டூ இஸ் நாட் ஏ ஸ்டீரியோஜெனிக் சென்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், the OH and H. This carbon which have the 4 different valencies, hydrogen, OH, this one group, this one group. So this is called the chiral center or என்னது chiral carbon. சரிங்களா? அப்போ இந்த கார்பன் என்ன கார்பன்னா chiral carbon. This center is called the chiral center. அடுத்து இந்த கார்பனை பாருங்க, ஒரு இதுவும் sp2, இது என்னது sp2, இதுவும் sp2. இப்போ இதில் 2 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதா அர்த்தம். இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்கே ஒரு ஹைட்ரஜன், ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இந்த கார்பனில் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன், அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இந்த 2 ஹைட்ரஜனும் டிரான்ஸ் இன் நேச்சர். இப்போ இதில் எப்படி இருக்குது? டிரான்ஸாக இருக்குது, நம்மளால் சிஸ்ஸாக அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 2 சிஸ்ஸாக இருக்குது, நம்மளால் இந்த ஃப்ளூரினையும் ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ், அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது இதுவும் சிஸ் அண்ட் டிரான்ஸாக நம்மளால் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கார்பன், இங்கே இருக்கக்கூடிய கார்பன், இங்கே இருக்கக்கூடிய கார்பன், இங்கே இருக்கக்கூடிய கார்பன், இந்த 4 கார்பன் என்னது ஸ்டீரியோஜெனிக் கார்பன். 4 கார்பன் என்னது ஸ்டீரியோஜெனிக் கார்பன். அப்போது இந்த ரெண்டும் நாட் ஏ ஸ்டீரியோஜெனிக் கார்பன், இது கைரல் கார்பன். இதில் ஃபர்தராக இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஆல் த கைரல் கார்பன். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்டு என்னென்னா ஆல் த கைரல் center or chiral carbon, all the chiral center or chiral carbon is a stereogenic center, is a stereogenic center. But சரிங்களா? but all the stereogenic center, but all the stereogenic center, all the stereogenic center is not a chiral center, is not a chiral center. அப்படின்னா எல்லா chiral சென்டரும் ஸ்டீரியோஜெனிக் சென்டர், எல்லா ஸ்டீரியோஜெனிக் சென்டரும் chiral சென்டர் கிடையாது. சொல்ல புரியுதுங்களா? அப்போது all the chiral centers are stereogenic center, but all the stereogenic centers is not a chiral center. அப்போது இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஜெனிக் சென்டர், எத்தனை ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இருக்குன்னா அதில் எதுவும் சேர்த்திக்கணும், கைரல் சென்டரும் சேர்த்தணும். ஏன்னா ஆல் த கைரல் சென்டர்ஸ் ஆர் ஸ்டீரியோஜெனிக் சென்டர், பட் ஆல் த ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இஸ் நாட் ஏ கைரல் சென்டர். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கைரல் சென்டர் எத்தனைனா ஒரே ஒரு கைரல் சென்டர் தான். இதில் இருக்கக்கூடிய கைரல் சென்டர் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு கைரல் சென்டர். ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இதில் அதனுடைய ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படின்னா எத்தனை இருக்குது? இங்கே ஒரு ஸ்டீரியோஜெனிக் சென்டர் sp2 கார்பன் விச் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ், இங்கே ஒரு ஸ்டீரியோஜெனிக் சென்டர் 3 4 வித் இன்க்ளூட் த கைரல் சென்டர். அப்போ டோட்டலாக 4 + 1 டோட்டல் எவ்வளோ இருக்குது? 5 ஸ்டீரியோஜெனிக் சென்டர். ஆல் த கைரல் சென்டர்ஸ் ஆர் ஸ்டீரியோஜெனிக் சென்டர். ஸோ கைரல் சென்டரும் சேர்த்து தான் சொல்லணும். அப்போ ஸ்டீரியோஜெனிக் சென்டர் எத்தனை? 4ன்னு சொல்லக்கூடாது. டோட்டல் எவ்வளோ? 5. சரிங்களா? இப்போ அடுத்தது இதில் நம்ம பார்க்கக்கூடியது சூடோ கைரல் சென்டர்னா என்ன? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னது? சூடோ கைரல் சென்டர். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி 2 பார்த்துருப்போம். முதல்ல கைரல் சென்டர்னா என்ன, அடுத்தது ஸ்டீரியோஜெனிக் சென்டர்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். கைரல் சென்டர் அப்படிங்கிறது எனி sp3 கார்பன் விச் ஹவ் த 4 டிஃப்ரெண்ட் வேலன்சிஸ், இட் இஸ் கால்டு த கைரல் சென்டர். ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படிங்கிறது sp2 கார்பன் the arrangement of cis and trans is possible means this is called the stereogenic center. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இது. ஆல் த கைரல் சென்டர்ஸ் ஆர் ஸ்டீரியோஜெனிக் சென்டர், பட் ஆல் த ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இஸ் நாட் ஏ கைரல் சென்டர். சரிங்களா? இப்போ அடுத்தது சூடோ கைரல் சென்டர் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். சூடோ கைரல் சென்டர் அப்படின்னா sp3 கார்பன் which have 3 different valencies, which have 3 different valencies, it is called pseudo chiral center. It is called the pseudo chiral center.
ஆல்ரெடி கைரல் சென்டர் பார்த்துருப்போம். sp3 கார்பன் which have the 4 different valencies, but pseudo chiral center அப்படிங்கிறது sp3 கார்பன் which have the 3 different valencies. It is called the pseudo chiral center. இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இங்க ஒரு ஹைட்ராக்சில் குரூப் ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ராக்சில் குரூப் ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3 ஃபங்க்ஷனல் குரூப், இங்க ஒரு குளோரின் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் பிரசண்டா இருக்கிறதா நமக்கு மீனிங். சரிங்களா? அப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்பனை செக் பண்ணுங்க. இந்த கார்பனை பாருங்க, இது ஒன் ஆஃப் த sp3 கார்பன், sp3 கார்பன் which have the 4 different valencies, hydroxyl group, hydrogen, methyl, one of the different group. So this is called the chiral center. This is called the chiral center. அதே சேம் இங்க பாருங்க, OH, hydrogen, methyl, இங்க ஒரு group. So this is called the chiral center. இப்போ இந்த கார்பனை பாருங்க, இது one of the, இதுவும் sp3 கார்பன், இதுவும் sp3 கார்பன் which have the 4 different valencies. It is called the chiral center. இது sp3 கார்பன், sp3 கார்பன். இப்போ இதில் எத்தனை டிஃப்ரெண்ட் வேலன்சி இருக்குன்னு பாருங்கள். இங்கே OH, H, மெத்தில். அப்போது இந்த கார்பனில் அட்டாச் ஆகக்கூடிய இந்த குரூப்பும் இந்த கார்பனில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அட்டாச் ஆகிருக்க இந்த OH, H, CH3 இந்த ரெண்டுமே சிமிலர் குரூப். இங்கே இருக்கக்கூடிய குரூப்பும் இங்கே இருக்கக்கூடிய குரூப்பும் சிமிலர். ஸோ ஒரு வேலன்சி, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஒரு மெத்தில். அப்போ டோட்டலாக hydrogen second valency, chlorine third valency. அப்போ sp3 carbon which have the 3 different valencies, sp3 carbon which have the 3 different valencies, it is called sp3 carbon which have 3 different valencies. It is called the pseudo chiral center. இந்த pseudo chiral center அப்படிங்கிறதுனா அது கூட chiral centerம் சேர்ந்துருக்கும். sp3 carbon which have the 3 different valencies with chiral carbon. இது கூட chiral carbon சேர்ந்திருக்கும். So this is called the pseudo chiral center. This is called the pseudo chiral center. சரிங்களா? இது மெயின் pseudo chiral center. சரிங்களா? அடுத்தது prochiral center அப்படின்னா என்ன, pseudo chiral center என்ன, இந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ ஃபோர்த்து நம்ம பார்க்கக்கூடியது ப்ரோகைரல் சென்டர் அப்படின்னா என்ன. சரிங்களா? ஃபோர்த்து நம்ம பார்க்கக்கூடியது ப்ரோகைரல் சென்டர். இந்த ப்ரோகைரல் சென்டர் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்னென்னா, sp3 கார்பன் which have 3 different valencies, which have 3 different valencies. It is called the prochiral center. It is called the prochiral center. சரிங்களா? என்ன சார், சூடோ கைரல் சென்டருக்கும் இதே சேம் டெஃபினேஷன் தான் கொடுத்தீங்க, ப்ரோகைரல் சென்டருக்கும் இதே சேம் டெஃபினேஷன் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா, பட் அதில் ஸ்மால் வேரியேஷன் இருக்குது. அது எப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். சரிங்களா? இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது கூட அதோட வேரியேஷன், அதாவது சூடோ கைரல் சென்டரையும் ப்ரோகைரல் சென்டரையும் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக வித்தவுட் கைரல் கார்பன், வித்தவுட் கைரல் சென்டர் ஆர் வித்தவுட் கைரல் கார்பன், இது ப்ரோகைரல் சென்டர். இதே சூடோ கைரல் சென்டர்னா சூடோ கைரல் சென்டர் அப்படிங்கிறது இதே சேம் டெஃபினேஷன் தான். டெஃபினேஷன் சேம், டெஃபினேஷன் எப்படி இருக்கணும், சேம் தான். பட் வித்தவுட் கைரல் சென்டர், இது வித் கைரல் சென்டர், வித் கைரல் சென்டர். இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்மால் டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். சரிங்களா? இப்போ இதில் ஆல்ரெடி இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். சரிங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு கார்பனை செக் பண்ணலாமா? இப்போ இந்த கார்பனை செக் பண்ணலாம், இந்த கார்பனை செக் பண்ணலாம், இந்த 3 கார்பனையும்
அதனுடைய வேலன்ஸை செக் பண்ணலாம். இது sp3 கார்பன், ஏன்னா இருக்கிறது எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ sp3 கார்பன் விச் ஆஃப் த எத்தனை டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய மெத்தில் ஹைட்ரஜன், இந்த பக்கம் மெத்தில் ஹைட்ரஜன். ஸோ இதனுடைய வேலன்சி இந்த ரெண்டு பக்கமும் சேம். இந்த பக்கமும் இங்கே இருக்கக்கூடிய குரூப், இந்த குரூப் வந்து சேம், இங்கேருந்து இதனுடைய குரூப் வந்து சேம். சரிங்களா? அப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்டு மெத்தில். ஸோ sp3 கார்பன் தான், sp3 கார்பன். பட் எத்தனை வேலன்ஸ் இருக்குது? 3 டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் தான் இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் வேலன்சி. sp3 கார்பன் வித் 3 டிஃப்ரெண்ட் வேலன்சி. கரெக்டாக? சரிங்களா? அடுத்து இந்த கார்பனை பாருங்கள். இங்கே ஹைட்ரஜன் மெத்தில், இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் ஹைட்ரஜன், இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் ஹைட்ரஜன். இந்த கார்பன் sp3 கார்பன் விச் ஆர் த 3 டிஃப்ரெண்ட் வேலன்சி. அப்போ இந்த கார்பன் என்னது? sp3 கார்பன் தான், 3 டிஃப்ரெண்ட் வேலன்சிஸ். இந்த கார்பனை பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் ஹைட்ரஜன், இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் ஹைட்ரஜன் சேம். இதனுடைய என்விரான்மெண்ட்டும், இதனுடைய ரைட் ஹேண்ட் சைடும் இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அதனுடைய என்விரான்மெண்ட் வந்து சேம். அதே மாதிரி இந்த கார்பனுக்கு அதனுடைய என்விரான்மெண்ட் வந்து ரெண்டு பக்கமும் சேம். இந்த கார்பனுக்கு இதனுடைய என்விரான்மெண்ட் வந்து ரெண்டுமே சேம். ஸோ இது எல்லாமே என்னது? இங்கே இருக்கக்கூடிய 3 கார்பனுமே, இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த 3 கார்பனுமே sp3 கார்பன் தான். 3 டிஃப்ரெண்ட் வேலன்சி தான் இருக்குது. பட் என்ன இல்லை? கைரல் சென்டர் இல்லை. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு த ப்ரோகைரல் சென்டர். இந்த கார்பன், இங்கே இருக்கக்கூடிய கார்பன், இங்கே இருக்கக்கூடிய கார்பன், இந்த 3 கார்பன் என்ன கார்பன்? ப்ரோகைரல் கார்பன் ஆர் ப்ரோகைரல் சென்டர். ப்ரோகைரல் சென்டர். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அதாவது சூடோ கைரல் சென்டர் அப்படிங்கிறது sp3 கார்பன் விச் ஆஃப் த 3 டிஃப்ரெண்ட் வேலன்சிஸ் வித் கைரல் சென்டர். ப்ரோகைரல்னா வித்தவுட் கைரல் சென்டர். சரிங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்போது இந்த கார்பனை செக் பண்ணலாம். இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன். சரிங்களா? இப்போ இந்த கார்பனை செக் பண்ணுங்கள். குளோரின் ஹைட்ரஜன், இந்த பக்கம் குளோரின் ஹைட்ரஜன், இந்த பக்கம் மெத்தில் ஹைட்ரஜன். ஸோ டிஃப்ரெண்ட் வேலன்சி, 4 டிஃப்ரெண்ட் வேலன்சி. ஸோ திஸ் இஸ் கால்டு த கைரல் சென்டர். ஏன்னா ஒரு குளோரின் இருக்குது, இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு. இந்த பக்கம் குளோரின் அண்ட் ஹைட்ரஜன், இந்த பக்கம் மெத்தில் அண்டு ஹைட்ரஜன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த பக்கம் குளோரின் அண்ட் ஹைட்ரஜன், இந்த பக்கம் மெத்தில் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இந்த கார்பன் என்னது? sp3 கார்பன் விச் ஆஃப் த 4 டிஃப்ரெண்ட் வேலன்சிஸ் இட் இஸ் கால்டு த கைரல் சென்டர். இப்போ இந்த கார்பனை செக் பண்ணுங்கள். இதுவும் sp3 கார்பன் தான். இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே மெத்தில் இருக்குது. இந்த பக்கம் அதனுடைய என்விரான்மெண்ட் வந்து குளோரின் அண்ட் ஹைட்ரஜன், இந்த பக்கம் அதனுடைய என்விரான்மெண்ட் வந்து குளோரின் அண்டு ஹைட்ரஜன். அப்போது இது 3 டிஃப்ரெண்ட் வேலன்சி தான், பட் sp3 கார்பன். ஆனால் என்ன இருக்குது? வித் கைரல் சென்டர். வித் கைரல் சென்டர். ஸோ திஸ் இஸ் கால்டு த சூடோ கைரல் சென்டர். திஸ் இஸ் கால்டு த சூடோ கைரல் சென்டர். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? எனி sp3 கார்பன் விச் ஆஃப் த 3 டிஃப்ரெண்ட் வேலன்சிஸ் வித் கைரல் கார்பன் அப்படின்னா என்னது? அது சூடோ கைரல் கார்பன். சரிங்களா? அப்போ நம்ம டோட்டலாக இன்றைக்கி பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 பார்த்தோம். ஒன்று கைரல் சென்டர், ஒன்று என்னது? கைரல் சென்டர். கைரல் சென்டர் அப்படிங்கிறது எனி sp3 கார்பன் விச் ஆஃப் த 4 டிஃப்ரெண்ட் வேலன்சிஸ். எனி sp3 கார்பன் விச் ஆஃப் த 4 டிஃப்ரெண்ட் வேலன்சிஸ் இட் இஸ் கால்டு த கைரல் சென்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் புரியுதுங்களா? செகண்ட் ஒன் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா சூடோ கைரல் சென்டர். செகண்ட் ஒன் என்னது? ஸ்டீரியோஜெனிக் சென்டர் பார்த்தோம். ரெண்டாவது என்னது? ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படிங்கிறது sp2 கார்பன், sp2 கார்பன் which have arrangement of cis and trans, which arrangement of cis and trans, but all the sp2 carbon is not a stereogenic center. சரிங்களா? அப்போ கைரல் சென்டர் அப்படிங்கிறது எனி sp3 கார்பன் which have the 4 different valencies it is called the கைரல் சென்டர். ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படிங்கிறது sp2 கார்பன் which have the arrangement of cis and trans. ஒரு sp2 கார்பனாக இருக்கணும், அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து cis and trans நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அது ஸ்டீரியோஜெனிக் சென்டர். ஆல் த sp2 கார்பன் இஸ் நாட் ஏ ஸ்டீரியோஜெனிக் சென்டர். சரிங்களா? தேர்ட் ஒன் வந்து என்னதுன்னா சூடோ கைரல் சென்டர். தேர்ட் ஒன் என்னது? சூடோ
கைரல் சென்டர். இந்த சூடோ கைரல் சென்டருக்கு நம்ம ஆல்ரெடி கரெக்டான ஒரு டெஃபினேஷன், அது டெஃபினேஷன் இல்லை, நம்முடைய அது டெஃபினேஷன் கிடையாது, நம்முடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம எழுதுனது. சரிங்களா? ஸோ sp3 கார்பன் which have 3 different valencies, which have the 3 different valencies with chiral carbon. கரெக்டுங்களா? வித் கைரல் சென்டர். அது கூட கைரல் சென்டர் வந்து கூட வித் அது கூட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ சூடோ கைரல் சென்டர் அப்படிங்கிறது sp3 கார்பன் which have the 3 different valencies with chiral center, it is called the pseudo chiral center. Fourth one என்னது? prochiral center. Fourth one என்னது? prochiral center. prochiral center அப்படிங்கிறது sp3 கார்பன் which have the 3 different valencies, which have the 3 different valencies without chiral center, without chiral சென்டர். சரிங்களா? அப்போது இந்த நாலுத்துக்கும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில இடத்துல how many numbers of stereogenic center அப்படின்னு கேட்பாங்க. ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு எத்தனை ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இருக்குது, எத்தனை ப்ரோகைரல் சென்டர் இருக்குது, எத்தனை சூடோ கைரல் சென்டர் இருக்குது, எத்தனை கைரல் சென்டர் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதில் இந்த ரெண்டுத்துக்கும் ஆல்ரெடி இன்னொரு டெஃபினேஷன் சொல்லியிருப்பேன். ஆல் த கைரல் சென்டர்ஸ் ஆர் ஸ்டீரியோஜெனிக் சென்டர், பட் ஆல் த ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இஸ் நாட் ஏ கைரல் சென்டர். எல்லா கைரல் சென்டரும் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் தான், பட் எல்லா ஸ்டீரியோஜெனிக் சென்டரும் கைரல் சென்டர் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கைரல் சென்டர் அண்ட் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி ஸ்டீரியோஜெனிக்கில் ஆல் த sp2 கார்பன் இஸ் நாட் ஏ ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படின்னு பார்த்துருப்போம். ப்ரோகைரல் சென்டரை கண்டுபிடிக்க தெரியும், சூடோ கைரல் சென்டர் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இதுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சூடோ கைரல் சென்டர்னால் அந்த கார்பன் கூட 3 டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் இருக்கக்கூடிய கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த கார்பனை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? வித் கைரல் சென்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே கைரல் சென்டர் இருக்காது, அது ப்ரோகைரல் சென்டர். சரிங்களா? இந்த 4 டாப்பிக்கும் நமக்கு ஃபண்டமெண்டல் டாபிக் மாதிரி தெரிஞ்சாலும் கூட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகக்கூடியதுன்னா இந்த மாதிரி பேசிக்காக சில இருக்கக்கூடிய ஐடியாஸ் தான் நமக்கு சில ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய காம்பவுண்டை கூட நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது இந்த 4 கான்செப்ட் தான். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் அதோடைய டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.